இம்யூனாலஜி இதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? யூனிட் 8 பார்ட் 1 இம்யூனாலஜி. ஸோ இம்யூனாலஜி பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும், என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சில டாபிக் மட்டும் நம்ம அதில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். சில டாபிக்கு சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. சரியா? அதில் பார்ட் 1 பார்ட் 2 2 ஏரியா பார்த்தோம். அதுல மெயினா ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னு லைட்டா ரீகால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடுத்த பார்ட் 2 அந்த நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போவோம். இதுல லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது வந்து என்ன பார்த்தோம்னா மோஸ்ட்லி தட் இஸ் இம்யூனோகுளோபின் ஐஜி. சரியா? ஸோ நான் அதுக்கு முன்னாடி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். கிளாஸ்ல வந்து ஆன்டிஜன் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி. சரியா? வாட் இஸ் மீன் பை ஆன்டிஜன், what is meant by tolerant, what is meant by adjuvant. Adjuvant is syllabus direct to help. சரியா? And epitope, antigenic determinant, and hapten இது நம்ம syllabus direct to bind. hapten அப்படி சொல்லி to bind. அதுமாதிரி antigen அதுக்கு ரிலேட்டடா. அதுமாதிரி antibody அப்படின்போது the diversity கண்டிப்பா antigenல ஒரு கொஸ்டின் வரும், ஆன்டிபாடியில ஒரு கொஸ்டின் வரும். ஆன்டிபாடி பொறுத்தளவு that immunoglobulin very detailedly we are explaining that the structure of the immunoglobulin and various aspects of that antibody, particularly the protection and the natural distribution of antibody and the fine structure of that immunoglobulin G. அது ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். IgG and the different class of antibody also we are discussed and related about some diseases. Okay, அதுல கிளாஸ்ல ஒரு 5 type on the base of the heavy chain we are classified into the 5 types. சரி, அதுல மெயினா நீங்க படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த 5 typesல IgG, E, D, M and A இது எல்லாமே ஒவ்வொன்றுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபீச்சர், ஃபங்க்ஷன்ஸ். சரியா? ஏதாவது ஒன்று பெக்யூலியர் கேரக்டர்ஸ் இருந்தால் அதை நல்லா பார்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன். பர்டிகுலர் இந்த ஜே செயின், ஃபர்ஸ்ட் இம்யூனோகுளோபின், ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸு. சரியா? அதுமாதிரி பிளாசண்டால ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது, கொலஸ்ட்ரத்தில் இருக்கக்கூடியது, ஆப்சன்ஸ் இன் ஹின்ச் ரீஜன். ஹின்ச்னு இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஹின்ச் ரீஜன். சரியா? இந்த ஹின்ச் ரீஜன் எதுல இருக்காது அப்படின்னா டிஆர்பில கேட்ட கொஸ்டின். சரியா? பர்டிகுலரி ஹின்ச் ரீஜன் வந்து IgE இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுல வந்து ஹின்ச் ரீஜன்ஸ் ஆர் ஆப்சன்ட். ஜெனரலா இந்த மாதிரி ஒரு பெக்யூலியர் கேரக்டர்ஸ் தட் எவரிதிங்ஸ் we are discussed that and isotype and iodotype, what is mean by isotype and allotype, that also we are discussed. Right? So up to this last class we are finished up to this. Okay, now take that material unit 8 part 1 page number 41. part 1 part 2 sir? part 1 mustam, part 2 part 1 part 1 yeah part 1 part 1 la 41 page number 41 தான் பார்க்கணும். antigen recognition by yes sir 41 yeah 41. இது கொஞ்சம் வேகா இருக்கும் சார். இங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சிலபஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க சார். இதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன். சரியா? எல்லாமே நான் கேள்விப்பட்டேன். இது என்னென்ன விஷயம் அங்க நடக்குதோ எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். சரியா? அதை ஃபுல்லா உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் உங்களுக்கு நான் டெஸ்ட் வைப்பேன். ஏன் நம்பர் 1ல இருக்கோம்னா அது நம்மளுக்கு கொஸ்டின் தேவையில்லை. நம்மளுக்கு வந்து என்ன எப்படி கொஸ்டின் வரும், என்ன சிலபஸ் வரும், அந்த சிலபஸ்ல எப்படி கொஸ்டின் வரும், ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ல எப்படி இருக்கும், அதை ஃபுல்லா தான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த மெட்டீரியல் யூனிட் 5 யூனிட் 8லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா நீ படிக்க கஷ்டமா தான் இருக்கும். அதுதான் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்றது. அது போகும்போது நினைச்சுன்னா நீங்க எந்த ஏரியாவை மட்டும் படிச்சா போதும், அதை மட்டும் பாருங்க போதும். சரியா? ஸோ பேஜ் நம்பர் 41, டேக் த பேஜ் நம்பர் 41 யூனிட் 8 பார்ட் 1ல. சரியா? அதுல வந்து ஆன்டிஜன் ரெகக்னிஷன் பை பி செல்ஸ். ஒரு ஆன்டிஜன் வந்து எப்படி பி செல் வந்து ரெகக்னைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் இது வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் அதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் தான். சரியா? அதே ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ ஜென்ரலி த ஆன்டிஜன் ரெகக்னிஷன் பை பி செல்ஸ். பி செல்ஸ் உங்களுக்கு தெரியும், வெரி பி லிம்போசைட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம பி செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ த இம்யூன் சிஸ்டம் த ப்ரொவைட் as that immunity by the recognizing and killing the antigen. இம்யூன் சிஸ்டத்தோட முக்கியமான ரோல் என்ன?
வரக்கூடிய ஆன்டிஜனை வந்து ரெகனைஸ் பண்ணது, அதை கில் பண்றது. அப்ப the humoral immune systems are mediated by humoral mediated humoral immunity. It's mediated by B cells. சரியா? இதெல்லாம் நிறைய தடவை டிஆர்பில கேட்ட கொஸ்டின் சார். ஹியூமரல் மீடியேட்டட்னாவே ஆன்டிபாடி மீடியேட்டட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஆன்டிபாடின்னு சொன்னாவே பி செல் பி லிம்போசைட் ஞாபகம் வரணும். இதே இது செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொன்னா என்ன ஞாபகம் வரணும்? டி செல் ஞாபகம் வந்துடணும். பி செல் டி செல் இந்த ரெண்டு கொஸ்டின்ல ரிப்பீட்டடா டிஆர்பில கேட்டிருக்காங்க. சரியா? செல் மீடியேட்டட்னா டி செல், ஹியூமரல் ஆர் ஆன்டிபாடி மீடியேட்டட்னா பி செல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்டிஜன் அப்படின்னு சொல்றீங்களா சார்? அப்படி என்ன சார்? ஏற்கனவே இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆன்டிஜன் மீன்ஸ் இட்ஸ் அ ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், ஃபாரின் பாடி. ஸோ த ஸ்பெசிபிக் சைட் ஆஃப் ஆன்டிஜன், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு ஸ்பெசிபிக் சைட் ஆஃப் ஆன்டிஜன் தட் இஸ் வி ஆர் கால்ட் அஸ் எபிடோப் ஆர் ஆன்டிஜன் டிட்டர்மினன்ட். சரியா? ஒரு கரெக்டா ஒரு ஆன்டிஜன் ஆன்டிபாடின்னு இருக்கும்ல. அப்ப இந்த இடத்துல இது வந்து ஒய் ஷேப்ல இருக்கு பாருங்க. அப்ப இது வந்து ஒரு பேசிலஸ் சொல்ற ஆன்டிஜன். அப்ப கரெக்டா அந்த ஆன்டிஜன்ல ஸ்பெசிபிக் சைட் பைண்டிங் சைட்டுக்கு தான் எபிடோப்னு சொல்றோம். அப்ப கரஸ்பாண்டிங் த சைட் ஆஃப் தட் ஆன்டிபாடி வி ஆர் கால்ட் அஸ் எ பாராடோப். நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொன்னேன்னு லாஸ்ட் கிளாஸ்ல. இப்ப இது ஒரு ஆன்டிஜன் வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குது. இது வந்து என்னது? ஆன்டிஜன். அப்ப இது இப்படி இருக்கிறது, இது வந்து ஆன்டிபாடி. அப்ப இந்த ரீஜன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரீஜன், இதுக்கு பேர் தான் எபிடோப் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல உள்ள ரீஜன் இதான் வந்து கரெக்டா ஃபிட் ஆகுது. இதுக்கு பேரு பாராடோப், இதுக்கு பேரு எபிடோப் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஹைப்பர் வேரியபிள் ரீஜன் ஃபார் தட் பாராடோப்ஸ். இதெல்லாம் ஆன்டிஜன் பைண்டிங் சைட். ஸோ ஆக்சுவலி தட் ஆன்டிஜன் ஆன்டிபாடி சைட், தட் காம்ப்ளிமெண்டரி டிட்டர்மினிங் ரீஜன், அதாவது சிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிடிஆர் காம்ப்ளிமெண்டரி டிட்டர்மினிங் ரீஜன் அப்படின்னு சொல்ல, சிடிஆர் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட். ஸோ பி செல்ஸ் வில் பி receptors play important role for recognize the antigen. B cell ரோல் என்னன்னா ஆன்டிஜனை ரெகனைஸ் பண்றதுதான் முக்கியமான ரோல். சரியா? அப்ப பி செல்ஸ் சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம்னா இட் சிந்தசைஸ் த ஆன்டிபாடி. இந்த ஒய் ஷேப்ல இருக்கு பாருங்க. அப்ப இதெல்லாம் இந்த இதுல இருந்து ரிலீஸ் ஆகுது பாருங்க இப்படி. அப்ப இதுல என்ன சார் கேட்டா ஆன்டிபாடி. இந்த போட்டு இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க, செக்ரீட்டட் ஆன்டிபாடி. B cell synthesize the antibody. So first antibody will be synthesized எது அப்படின்னு கேட்டா லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், ஞாபகம் கண்டில்ல, IgM. முக்கியமான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆன்டிபாடி இதான் ஏர்லியஸ்ட் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பி செல்ஸ் வில் பி ப்ராடிகேஷன். இது வந்து நிறைய பி செல்ஸை பத்தி நிறைய சொல்லிப்பாங்க. அது பெர்னட் அப்படின்னு சயின்டிஸ்ட் குளோனல் செலக்ஷன் தியரி அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அந்த தியரி வச்சு சொல்லியிருப்பாரு. ஸோ த ஆன்டிஜன் a peptide which are non-self are recognized by that helper CD4 cells. B cells we are called as antigen presenting cells, APC அப்படின்னு சொல்லுவாங்க. இத APC antigen presenting cells. CD4 cells it induce the B cells. CD4 cell na B cells induce பண்ணி it will be divided into that plasmocytes and memory cells அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வரக்கூடிய ஆன்டிபாடி இருக்கு பாத்தீங்களா, ஒரு பி செல்ஸ் நிறைய ஆன்டிபாடி ஃபார்ம் ஆனா ஒரு 50% ஆஃப் ஆன்டிபாடி ஆன்டிஜனோட ஃபைட் பண்ணி அந்த வேலையை பார்க்கும். மீதி மீதி 50% இருக்கு பாத்தீங்களா, ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் தட் ஆன்டிபாடி, தட் எவ்ரிதிங் வில் பி ஆக்ட் அஸ் எ மெமரி செல்ஸ். அது என்ன சார் மெமரி செல்ஸ்? மெமரின்னு இங்க எதாவது மீன் பண்றோம்னா, இந்த ஆன்டிபாடி செல்ஸ் வந்து திரும்ப சேம் ஆன்டிஜன் திரும்ப வரும்போது ஈஸியா அந்த ஆன்டிபாடி போய் அட்டாக் பண்ணுமா, அதான் மெமரி செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ரைட். ஸோ ஆன்டிஜன் ரெகனேஷன் பை பி செல்ஸ். ஸோ இதுல பர்டிகுலரா மெக்கானிசம் வந்து ரோல் ஆஃப் பி செல்ஸ் இன் த ரிசப்டார் இன் த ஆன்டிஜன் ரெகனேஷன் அட் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் தட் பி செல்ஸ் அண்ட் ஆன்டிபாடி டு த ஆன்டிஜன் அண்ட் பிளாஸ்மா செல்ஸ் அண்ட் மைலோமா செல்ஸ். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். பிளாஸ்மா செல்ஸ் அண்ட் மைலோமா செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல ஹியூமரல் இம்யூனிட்டி, ஆன்டிபாடி மீடியட் இம்யூனிட்டி, இது ஹியூமரல் இம்யூனிட்டிக்குள்ள விஷயம் தான். சரியா? ரைட். ஸோ இப்போ இதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். ஹியூமரல் இம்யூனிட்டியில் இதில் ஃபர்ஸ்ட் ரோல் ஆஃப் பி செல்ஸ் இன் ரெசப்டார் இன் ஆன்டிஜன் ரெகனேஷன். நான் ஏற்கனவே சொன்னதான், இது ஒரு பி செல்ஸ் தான் வந்து ஆன்டிஜன் ரெகனைஸ் பண்ணும். பி செல்ஸ் வில் பி இம்யூனோ காம்படன்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்ல பேர். பி செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு டெய்லி ஃப்ரம் தட் போன் மேர். பி செல்ஸ் எங்கேருந்து சார் ஃபார்ம் ஆகும்னா, ஏன் பி செல் வந்ததுன்னே போன் மேரோ தான். போன் மேரோவில் வந்து சிந்தசிஸ் ஆகும். இட் போன் மேரோ இட் செல்ஃப் it will be mature. That's why the name, they kept the name B cells. Each B cells
2 to 5 lakhs of receptors they having. யோசிச்சு பாருங்க, ஒரு பி செல்ஸ் சுத்தி ஒரு 2 to 5 லட்சம் ரிசப்டார்ஸ் இருக்குமா சார்? அதான் பி செல் ஆன்டிஜன் ரிசப்டார்ஸ். நீங்க பேஜ் நம்பர் 42ல கீழே ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க, பிசிஆர்எஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதெல்லாம் ரிசப்டார். அந்த சிடி 40, சிடி 32, சிடி எல்லாம் அது எல்லாம் ரிசப்டார் சார். அதான் ஆன்டிஜன் ரெகனைஸ் பண்ணக்கூடிய பேஜ் நம்பர் 42ல பாருங்க மெட்டீரியல்ல, அதான் வந்து ரெகனைஸ் பண்ணக்கூடியது. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் பி செல் ரிசப்டார்ஸ். சோ பி செல்ஸ் வில் பி the B cell antigen receptor structure and functions பார்த்தா அதுல பேஜ் நம்பர் நம்ம B cells of that antigen receptors play important role to binding with the antigen. பேஜ் நம்பர் நெக்ஸ்ட் பேஜுக்கு வாங்க, 43ல ஒரு 43ல ஒரு டயக்ராம் பாருங்க. சரி, பேஜ் நம்பர் 43ல. சோ அப்ப அதுல என்ன சொல்லிருப்பாங்க பாருங்க, it induce the B cells and response to that antigen. ஒரு ஆன்டிஜன் உள்ள வந்த உடனே அதுக்கு இன்டியூஸ் பண்ணுது. பேஜ் நம்பர் 43 அதுல நிறைய இருக்கும், அதெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும், ரொம்ப ஒண்ணு பெருசா ஒண்ணு வேண்டாம், பிக்சர் மட்டும் பாத்துக்கோங்க. CD19 காம்ப்ளெக்ஸ்னு ஒண்ணு அடுத்த டைட்டில் இருக்கும். CD19 காம்ப்ளெக்ஸ்னா the B cells antigen receptor bind with the antigen, but in that addition that cross linking of that another B cell surface receptors, the CD19, it also to need அது ஹெல்ப் பண்றதுக்காக CD ஹெல்ப் பண்ணக்கூடியதா. மற்றபடி அதுல ரொம்ப டீட்டெயிலா பேஜ் நம்பர் 44ல அந்த ஃபிகர் நம்பர் 3ன்னு ஒண்ணு இருப்பாங்க, அதுல பயங்கரமா அவங்க டயக்ராமே பாருங்க. அந்த டயக்ராத்தை மட்டும் பாருங்க, ஃபிகர் நம்பர் 3ல பி செல் ஆன்டிஜன் ரிசப்டார் இருக்கா. அப்ப இப்ப ஒய் ஷேப்ல, இப்படி ஒய் ஷேப்ல இருக்கும், இங்க வந்து ஆன்டிஜன் வந்து பைண்ட் ஆன மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த படத்துல, அந்த கரெக்டா அந்த வந்து பைண்ட் ஆகிற மாதிரி. அதுல வந்து CD19, அதுல CD40 இதெல்லாம் ஹெல்ப் பண்றக்கூடியது, அதுல ரெகனைஸ் பண்ணி. அது மற்றபடி CD19 பட் காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் சும்மா ஓட ரீட் பண்ணி மட்டும் விடுங்க சார். இது ஃபுல்லா அப்படியே மனப்பாடம் பண்ணணுமா சார்? இது எப்படி சார் மனப்பாடம் பண்றது? முடியவே முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பைகாட் பண்ணலாம் முடியாது, 2-3 தடவை ரீட் பண்ணி விடுங்க போதும். நான் சொல்ற ஏரியாவை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க போதும். இது பார்த்து இதை ஃபுல்லா ரீட் பண்ணும் போது என்னை திட்டிட்டே தான் நீங்க ரீட் பண்ணுவீங்க, எனக்கு நல்லா தெரியும். மனசை என்னமோ கொடுத்துருக்கான், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, அப்படிதான் நீங்க ரீட் பண்ணுவீங்க. புரியவே வேண்டாம், நான் சொல்ற ஏரியா மட்டும் எந்த இடத்துல கொஸ்டின் வரும் அதை மட்டும் பாருங்க, 2 தடவை 3 தடவை ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும், கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? நீங்க அதை போட்டு அது என்ன இருக்குன்னு ரீட் பண்ணணும். ரீட் பண்ணாம சும்மா நான் சொன்ன இதை மட்டும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நுனிப்புல் மேயிற மாதிரி மேய்ஞ்சிட்டு போயிடக்கூடாது. ரீட் பண்றதுல ஒரு ரீட் பண்ணும்போது இந்த டயக்ராத்தை பார்க்கணும், அவ்வளவுதான். சரியா? ரைட். So the receptor of B cells and antibody, அதுல வந்து B cells are the surface of antibody showing that various response to that antigens. அதுல நிறைய சொல்லலாம். அது encounter of that antigen to that IgM antibody and interaction of B cells, CD4 cells, role of activated CD4 cells and cytokinin and signal transduction. இத்தனை 4 பாயிண்ட்ல சொல்லலாம். அதுல வந்து encounter of that antigen to antigen antibody, particular IgM. IgM உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னா பென்டாமிரஸ் உங்களுக்கு தெரியும். சரியா? கொஞ்சம் நேரம் முன்னாடி டயக்ராம் பார்த்தோம், ஒரு 5 தான் இருக்கும். இது கண்டெய்னர் 10 ஆன்டிஜன், ஏன்னா மொத்தம் பென்டானா 5. அப்ப இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஆன்டிபாடின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது ஒரு ஆன்டிஜன் பைண்டிங் சைட் இருக்கும், இது ஒன்னு ஆன்டிஜன் பைண்டிங் சைட் இருக்கும். அப்ப ஒரு ஆன்டிபாடியில 2 பைண்டிங் சைட், அப்ப மொத்தம் வந்து 5 இருக்குமா? அப்ப 5ல எப்படி இருக்கும்? பென்டாமிரஸ் 5ல ஒவ்வொன்றுல 2 இருந்தா மொத்தம் எத்தனை இருக்கும்? 10 antigen binding sites are present in that IgM. Okay, so the binding of that antigen to surface of antibody may be a patching. அந்த பேஜ் நம்பர் 45, 44, 45ல கூட பாருங்க, 45ல அப்படியே ஒரு அதுல வந்து ஆன்டிஜன் வந்து ஆன்டிபாடியோட அப்படியே பைண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இங்கேயும் அதே மாதிரி தான், இந்த இடத்துல பாருங்க, இந்த டயக்ராம் காமிச்சிருக்கேன் பாருங்க. ஒரு இது வந்து கிரீன் கலர்ல இருக்கிறது ஆன்டிபாடி, அந்த அதுல வந்து ஒரு பேத்தோஜன் இந்த மென்ஷன் பண்ணிருப்பாங்க, பேத்தோஜன். அந்த பேத்தோஜன் வந்து அதுல வந்து கம்பைன் ஆகிற மாதிரி அதுல கொடுத்துருக்கு. அப்ப ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் வில் பி டேக்ஸ் பிளேஸ் பர்டிகுலர்லி. சரியா? ஸோ பைண்ட் வித் தட், அது எந்த ரீஜன் உங்களுக்கு தெரியும்? ஃபேப் ரீஜன் ஆஃப் த ஹெவி அண்ட் லைட் செயின் ஆஃப் தட் IgM. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சார், வெரி. நான் ஏற்கனவே நான் ஐஜி நடத்தும் போது, இன்னொரு நடத்தும் போது இந்த வார்த்தை நான் சொன்னேன், இத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. சரியா? அதாவது ஆன்டிஜன் எங்க பைண்ட் ஆகும், இதுதான் கொஸ்டின். ஆன்டிஜன் பைண்ட் வித் எந்த ரீஜன்? ஃபேப் ரீஜன். ஃபேப் ரீஜன் ஆஃப், நல்லா கவனிங்க, எப்படி சொல்றது, அந்த இம்னோகுளோபின் படத்தை காமிச்சாதான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம்.
ஐஜி படமே காணுங்க. ஒரு நிமிஷம். எஸ், ரைட், இதே பார்ப்போம். இங்க பாருங்க, ஒரு இதுல வந்து ஏதோ ஒரு ஜி ஒண்ணு. அப்ப இந்த கிரீன் கலர்ல இருக்குது ஹெவி செயின், எல்லோ கலர்ல இருக்குது லைட் செயின். அப்ப ஆன்டிஜன் எங்க சார் பைண்ட் ஆகும்? எந்த ரீஜன்? இந்த நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, இந்த ரீஜன் பேர் என்னது? ஃபேப் ரீஜன். இந்த ரீஜன் பேர் என்னது? எஃப்சி ரீஜன். லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின் இது. இதெல்லாம் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ் நடத்திட்டேன். அப்ப சிம்பிள் கொஸ்டின், இதுதான் கொஸ்டின். ஆன்டிஜன் எங்க பைண்ட் ஆகும்? அவ்வளவு முடிஞ்சு வச்சு. ஏன்னா நம்ம சிலபஸ்ல ஆன்டிஜன் ஆன்டிபாடி பைண்டிங் அப்படின்னு சிலபஸ் இருக்கும். The antigen bind with fab region, இதுதான் ஆப்ஷன். சரியா? இதே சிஎஸ்ஆர் காலேஜ் லெக்சர் டயட்ல எல்லாம் எப்படி கேட்பாங்க தெரியுமா? இதை விட அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. ஃபேப் ரீஜன் தெரியும், அது எஃப்சி ரீஜனோ ஃபேப் ரீஜனோ தெரியும். அங்க எங்க ஃபேப் ரீஜன் ஆஃப் ஹெவி செயின் ஒரு ஆப்ஷன், ஃபேப் ரீஜன் ஆஃப் லைட் செயின் ஒரு ஆப்ஷன், அண்ட் ஃபேப் ரீஜன் ஆஃப் ஹெவி அண்ட் லைட் செயின் ஒரு ஆப்ஷன். அப்ப எங்க என்ன ஆன்சர்னா கவனிங்க, இதுல ரெண்டுலயும் சேர்ந்துதான் ஆன்டிஜன் பைண்ட் ஆகும். ஹெவி அண்ட் லைட் செயின் ஆஃப் ஃபேப் ரீஜன். அப்ப இப்படித்தான் பைண்ட் ஆகும். நல்லா ஞாபகம். ரொம்ப பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா, ஹெவி செயின்ல மட்டும் தான் பைண்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். பர்டிகுலர் இதே இது வந்து ஐஜிஎம்னா பென்டாமெரஸ். அப்ப எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பைண்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரைட். அடுத்தது இன்ட்ராக்ஷன் ஆஃப் பி செல்ஸ் அண்ட் CD4 அண்ட் ஹெல்பர் செல்ஸ், டி ஹெல்பர் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது அந்த பிக்சருக்காக தான் நான் காமிச்சேன். So about the CD4 cells will be recognized that antigen peptide present in that major histocompatibility class 2 molecules. Prolac activated the CD4 cells in the cytokinins. சரியா? Mostly activated by the CD4 cells, they produced a subpopulation. நிறைய T helper cells வந்து ஃபார்ம் ஆகுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல CD4னாவே அதுல நிறைய டைப் இருக்குமா. CD4ல ஹெல்பர்ஸ் TH1, CD4, TH2. சரியா? இதெல்லாம் என்ன சார்னா, இட் செக்ரீட் த இன்டர்லூக்கிங், ஐஎல் சொல்லுவோம் தெரியுமா? ஐஎல் இன்டர்லூக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் செக்ரீட் த இன்டர்லூக்கிங் அண்ட் ஆல்பா கிடையாது, காமா இன்டர்ஃப்ரான். இன்டர்ஃப்ரான் IFN இப்படி பண்ணா காமா இன்டர்ஃப்ரான்ஸ். அதுல CD4 அது மாதிரி ஹெல்ப். இது வந்து டி ஹெல்பர் செல் 1. டி ஹெல்பர் செல் 2னா செக்ரீட் தட் இன்டர்லூக்கிங் 4, 6, 10 அந்த மாதிரி. அதுல இன்டர்லூக்கிங் 13 which induce that B cell protection. 13 வந்து இன்டர்லூக்கிங் 13 வந்து B cell protectionக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த சிக்னல் டிரான்ஸ்டக்ஷன், அது வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுல அதுல 4th பாயிண்ட்ல இருக்கும், பேஜ் நம்பர் 46ல. அந்த டயக்ராம்லாம் பயங்கரமா கொடுத்துருப்பாங்க. The transmission of that message from plasma membrane to the DNA of the B cells. அப்ப signal will be transduction that enzymes. பேஜ் நம்பர் 46ல இருக்கும் பாருங்க ஒரு டயக்ராம், figure number 5. So it activated the B cells. B cells என்ன செய்யும்னா, சிம்பிளா இந்த பிக்சரே பாருங்க, பைண்டிங் வித் ஆன்டிஜனா, ஒரு ஆன்டிஜனோட பைண்ட் ஆகுது. ரைட். இப்ப அது வரைக்கும் நார்மலா என்ன செய்யுது, இன்ஆக்டிவா இருக்கிறது. இப்ப ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஆக்டிவேட்டருக்கு நிறைய ஹெல்ப் பண்ண நான் தான் சொன்னேன், CD4 செல்ஸ் அதெல்லாம் ஆக்டிவேட் ஆன உடனே நிறைய செல்ஸ் உருவாக்கும். இந்த உருவாக்குவதுங்களா 1, 2, 3, 4 அப்ப நிறைய செல். அப்ப ரிப்ளிகேஷன் வில் பி டேக்ஸ் பிளேஸ். அது அப்படியே மல்டிப்ளை ஆகுது. அப்ப மல்டிப்ளை ஆகும்போது இதுல இருந்து நிறைய என்ன ஃபார்ம் ஆகுது, கிரீன் கலர்ல இருப்பாங்க, இது ஃபுல்லா என்னது, ஆன்டிபாடி. சோ அப்ப ஆன்டிபாடி, நான் அடுத்த லைனே அதான் நம்ம சொல்ல போறேன் நானு. The signal transduction B cells immediate differentiation into the plasma cells. இந்த பாயிண்ட் போட்டிருக்கான், டிஃபரன்சியேஷன், மாறுபாடு அடையும். இங்க பாருங்க எல்லோ கலர்ல இருக்கு, இங்க பாருங்க ப்ளூ கலர்ல இருக்கு. இந்த செல் அந்த டிஸ்டிங்விஷ் பண்றதுக்காக அப்ப டிஸ்டிங்விட் ஆகுது, அதாவது பிளாஸ்மா செல்ஸா மாறுது. நீங்க மெட்டீரியல்ல பாக்கணும்னா பேஜ் நம்பர் 47ல பாருங்க. பேஜ் நம்பர் 47 ஃபிகர் நம்பர் 6ல AB டயக்ராம் பாருங்க. அதே தான் நாங்க டிஸ்பிளேலயும் காமிச்சிருக்கேன். டிஸ்பிளேல அதே தான் காமிச்சிருக்கேன். அப்ப இங்க என்ன ஃபைனலா என்ன ஃபார்ம் ஆனா பிளாஸ்மா செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், டிஃபரன்ஷியேட் ஆகி.
So plasma cells start the synthesis and secreting that antibody. The plasma cells தான் என்ன செய்யும், ஆன்டிபாடியை செக்ரீட் பண்ணும், சிந்தேஸ் பண்ணும். DEO கேட்ட கொஸ்டின்ஸ் அது. DO எக்ஸாம் நடந்ததுல இந்த கொஸ்டின் கேட்டாங்க. இதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், நல்லா ஞாபகம். அதாவது ஆன்டிபாடி வேர் ஆக்சுவலி வில் பி சிந்தசைஸ், இதான் கொஸ்டின். ஆன்டிபாடி எங்க உற்பத்தி செய்யப்படுகிறது, இதான் கொஸ்டின். ஆன்சர் வந்து பிளாஸ்மா செல்ஸ் இருக்கான பாருங்க, அதுதான் ஆன்சர் கரெக்ட். அப்படி இல்லைன்னா வேணா பி செல் பாருங்க. சில பேர் ரொம்ப பேர் நம்ம இதை யோசிக்கவே மாட்டோம். பிளாஸ்மா செல்லுக்கு ஆன்டிபாடிக்கு என்ன சம்பந்தம் சார் இருக்கு? பி செல்லு தானே ஆன்டிபாடி. நீங்க தானே ஹியூமரல் இம்யூனிட்டி, ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி, பி செல் ஆன்டிபாடி அப்படின்னு சொன்னீங்க. இப்ப திடீர்னு வந்து பிளாஸ்மா செல் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது அதுக்கு தான் இந்த பிக்சர். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ரெப்ளிகேஷன் நடக்குது, மல்டிப்ளிகேஷன், பிளாஸ்மா செல்ஸ் ஃபார்ம் ஆயிரும். இதுல இருந்து தான் நிறைய ஆன்டிபாடி சிந்தேஸ் ஆகும். இதுதான் ஆன்சர் கரெக்ட். அப்படி இல்லைன்னா வேணா பி செல்ஸ் போடுங்க, சரியா? அது இதுல ஒரு நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் முன்னாடி, இதுல 50% வந்து டைரக்டா வந்து ஆன்டிஜனோட கம்பைன் ஆகுது பாருங்க. இந்த தெரியுதா, ரோஸ் கலர்ல இருக்குல்ல, இதுல ஆன்டிஜன். இன்னும் 50% பாருங்க என்னவா மாறிடுச்சு பாருங்க, மெமரி பி செல்ஸ், சரியா? சோ மெமரி பி செல்ஸ்னா அடுத்த சேம் இதே பேத்தோஜன் வந்து ஈஸியா அட்டாக் பண்றதுக்காக இருக்கும், அது தெரிஞ்சுக்கோங்க. சோ பிளாஸ்மா செல் பிகம் வெரி ரிச் இன் தட் ER அண்ட் ரைபோசோம்ஸ். பேஜ் நம்பர் 48ல கூட அதை மென்ஷன் பண்ணி நிறைய ER எண்டோபிளாசா ரெட்டிகுலம் 48ல இருக்கும் பாருங்க. எண்டோபிளாசா ரெட்டிகுலம் அண்ட் ரைபோசோம்ஸ் வந்து நிறைய அங்க பிளாஸ்மா செல்ஸ்ல இருக்கும். ஏன்னா சிந்தசைஸ்ன்னு சொன்னாலே நம்மளுக்கு, ஏன்னா ஆன்டிபாடின்னு சொன்னாவே என்னது, புரோட்டீன் தானே. அப்ப புரோட்டீன் எங்க இருந்து சிந்தசைஸ் பண்ணணும், ER வேணும்ல, பிளஸ் ரைபோசோம் வேணும்ல. இப்ப மீனிங் புரியுதா? ஏன் ரைபோசோம்ஸ் ER அதிகமா இருக்குன்னா இதான் ரீசன், வேற ஒன்றும் கிடையாது. ரைட். ஸோ அதுதான் இங்க அடுத்தடுத்து நான் சொல்ல வர்றது. பிளாஸ்மா செல்ஸ் அண்ட் மைலோமா செல்ஸ். Plasma cell, it secrete the secretory antibody. Plasma cells give rise to that. அது என்ன செய்யும், நிறைய மல்டிப்ளை பண்ணும். அதாவது clone of immunoglobulin. The producing that tumor cells நிறைய clone பண்ற மாதிரி தான். அதுக்கு என்ன சொல்லணும்னா மைலோமா அப்படின்னு சொல்லணும், சரியா? ரைட். ஸோ மைலோமா செல்ஸ் ஆஃப் த, இது இந்த மைலோமான்னு சொன்னாவே உங்களுக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வரும், மோனோக்ளோனல் ஆன்டிபாடி அண்ட் ஹைபிரிடோமா டெக்னாலஜி. கண்டிப்பா இந்த வேர்டு ஞாபகம் வரும் உங்களுக்கு. இதை சொல்லாம நம்ம அந்த வார்த்தையிலிருந்து கடந்து போக முடியாது. மைலோமா, தட் protein present in that particularly it maybe it's caused that renal failure. சரியா? இதுல வந்து பென் ஜான்ஸ் describe that பென் ஜான்ஸ் protein அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அதாவது பென் ஜான்சன், டாக்டர் பென் ஜான்சன் வந்து அந்த ஸ்பெசிபிக்கா மோனோக்ளோனல் ஆன்டிபாடின்னு உங்களுக்கு தெரியும், ஒரே விதமான ஆன்டிபாடிகளை உருவாக்குறது, அது மோனோக்ளோனல் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த பென் ஜான்ஸ் புரோட்டீன், அதுல ஒரே விதமான ஆன்டிபாடி உருவாக்குறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது, சரியா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து பேஜ் நம்பர் 50ல அந்த சம்மரி ஃபுல்லாவே இருக்கு சார், அதை நீங்க பாத்துக்கோங்க பேஜ் நம்பர் 50ல. அது இது நான் வரைக்கும் சொன்ன விஷயங்கள் தான். இதுல டைரக்டா சிலபஸ் இருக்காது. ஆன்டிஜன், இப்ப இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம், ஆன்டிஜன் ரெகக்னைசேஷன் பை பி செல் பார்த்தோம், கரெக்டா? அடுத்த பேஜ் நம்பர் 50ல என்ன இருக்கு, ஆன்டிஜன் ரெகக்னைஸ்டு பை டி செல்ஸ். அப்ப பி செல்ஸ்னா பி செல்ஸ் பிளாஸ்மா, இதுதான் கொஸ்டின், இவ்வளவுதான். வேற எங்க இருந்து சிந்தேஸ் ஆகுது அதுதான் இதுல கேட்பாங்க. ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படின்னு, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ரெண்டு கேட்டகரியில உள்ள விஷயங்கள் தான். டி செல்ஸ் அண்ட் பி செல்ஸ்ல இந்த இதுல ஹியூமரல் அண்ட் செல் மீடியேட்டட் கூட இதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த டயக்ராம்ல. பேஜ் நம்பர் 50. ஆக்சுவலா generally you can say that the process of and recognized by antigen is one aspect that common for both B cells and T cells. So antigen will be recognized by B cell through its immunoglobulin. B cell சொன்னாவே அவர் ஆன்டிஜன் ரெகனைஸ் பண்றதுன்னா B cellsல எப்படி சார்னா immunoglobulin மூலம் தான், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. So the process of antigen contain a small peptides that is called antigen. It's a present in that major histocompatibility MHC class 2 molecules. It's recognized. இது என்ன செய்ய, எதை ரெகனைஸ் பண்ணா CD4 செல்ஸ் ரெகனைஸ் பண்ணுமா, இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. MHC2 recognize that. பேஜ் நம்பர் 51ல இருக்கும் பாருங்க. அதுல ஃபிகர் நம்பர்
அங்கேயும் நம்ம ஒரு டயக்ராம் இருக்கும். சரியா? டயக்ராம் பயங்கரமா இருக்கும். சும்மா ஜஸ்ட் நீங்க பார்த்துக்கோங்க. ரைட். So in the case of the T cell mechanism, the recognition of that antigen accumulates into the CD8 cells. கவனிங்க, அங்க ஃபுல்லா மேக்ஸ் CD4 CD8 cell recognize பண்ணும். Recognize the process the antigen presenting that antigen antibody peptide full clubbed. இங்க வந்து மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டிபிலிட்டி கிளாஸ் 1 வந்து இன்வால்வ் ஆகுது. CD4ல வந்து 2 சார். திரும்ப திரும்ப சொல்றது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீங்க CD4நாவே 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இது CD8நாவே கிளாஸ் 1 சார். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டு முக்கியமான கொஸ்டின். இவ்வளவுதான். அதுல வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணாது. CD8 அது வந்து மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டிபிலிட்டி கிளாஸ் 1 மாலிகூல்ஸ். CD8 cells will be recognized only intracellular antigen. CD8 வந்து என்னன்னா இன்ட்ராசெல்லுலார் ஆன்டிஜனை ரெகனைஸ் பண்றதுதான். இன்ட்ராசெல்லுலார் அப்படின்னு என்ன சார்னு கேட்டா such as the viral, bacterial and protozoan infection அது ஃபுல்லாவே அது வந்து ரெகனைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இன்ட்ராசெல்லுலார். சரியா? உள்ள விஷயங்கள் அது கொஞ்சம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. So the T cells will be over the surface of the various T cell receptors. அதுலயும் நிறைய ரெசெப்டார் எப்படி B cell இருக்கோ அது மாதிரி நிறைய இருக்கும். அதுல it's a play important role for recognizing that intracellular antigen. Structure of that TCR, T cell receptors, almost similar to the IG. Immunoglobulin மாதிரி தான் இருக்கும். So antibody present in that B cell surface to bind with the epitope of antigen. அதே T cells பொறுத்தளவு T cells antigen receptor binding only one kind of antigens. It must be processed and presented into them. ஆன்டிபாடில நிறைய வந்து பைண்ட் ஆகிற மாதிரி அப்படி இருக்காது. இங்க வந்து ஒரே ஒன்று மட்டும் தான் இருக்கும். சரியா? So nucleated T cells, all nucleated T cells are antigen peptide to club the major histocompatibility class 1 molecule rate. அதாவது எலியில இது வந்து சரியா? இதே நம்ம லோயர்ல எலி அந்த ரேட்ல வந்து அந்த மாதிரி நம்ம சொல்றோம் ரேட்ல. இதே ஹியூமன் மேன் பொறுத்தளவு இது இந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம். MHCG மேன் பொறுத்தளவு HLA கிளாஸ் 1 அப்படின்னு சொல்லுவோம். ஹியூமன் லீகோசைட் ஆன்டிஜன் கிளாஸ் 1 அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ ஆன்டிஜன் வில் பி ரெகனைஸ்டு பை ஒரு ஆன்டிஜன் வருது எப்படி பி செல் ரெகனைஸ் பண்றதோ அதே மாதிரி டி செல்லும் ரெகனைஸ் பண்ணும். அதுல ஒரு 6 ஹெட்டிங்ல பயங்கர டீட்டெயிலா இருக்கும் சார். மெட்டீரியல்ல ஒரு பேஜ் நம்பர் 51ல இருக்கு பாருங்க. 6 டைட்டில். The role of the antigen receptor by antigen recognition and antigen processing and presentation, and role of acylation molecule of antigen recognition, co-stimulation of antigen recognition, signal transduction of the T cell proliferation, biological concept. எவ்வளவு விஷயம் ஒரு 6 பாயிண்ட்ஸ். இத டீடைலா சொல்லியிருப்பாங்க. சும்மா உடல் ரொம்ப போட்டு பயப்பட வேண்டாம். மெட்டீரியலை பார்த்து 2 தடவை ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா? ரைட். So role of antigen receptors for antigen recognition. Antigen இதுல முக்கியமானது மட்டும் பார்ப்போம். இதுல T cells play important role for recognizing the both tissue antigen, அதாவது exogenous. அதே இது intracellular antigenனா endogenous ன்னு சொல்லுவோம். T cells receptors will be glycoproteins. It is resembled to the single page number 51ல இருக்கும் பாருங்க அந்த diagram. Figure number 2. The binding arms and the antibody molecule. There are types of antigen receptor. நிறைய receptor இருக்குமா. T cell contain 2 different type of receptor. T cell receptor alpha chain, beta chain, gamma chain, delta chain. Page number 52ல இருக்கும் பாருங்க இதெல்லாம். Page number 52ல. I mean the structure of T cells antigen receptors. A healthy T cell contain many millions of the cells. மற்றபடி இதுல figure number 4 to 7 வரைக்கும் just page number 52, 53 அதெல்லாம்
சும்மா படமா நிறைய கொடுத்துருப்பாங்க சார். சும்மா லைட்டா நீங்க பாத்துக்கோங்க. ரொம்ப ஒண்ணும் பெருசா ஒண்ணும் அதெல்லாம் வேண்டாம். ஓரளவு ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா? இந்த ஜீன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த டிஃபரன்ஸ் இன் த டி செல் இதெல்லாம் ரொம்ப டீடைல். ஜீன் லெவல்ல பேஜ் நம்பர் 54ல சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஜீன் லெவல்ல சொல்லியிருப்பாங்க. சும்மா ஜஸ்ட் நீங்க பாருங்க, அது என்னென்ன இருக்குன்னு பாருங்க போதும். அதை விட அதுக்கு மேலெல்லாம் கொஸ்டின்ஸ் வராது. சரியா? நான் சொல்ற ஏரியா மட்டும் நல்லா பார்த்துப்பாங்க. இதுல டிஎன்ஏ ஜீன் சொன்னாவே டிஎன்ஏ கண்ட்ரோல் தட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த டிசிஆர் அண்ட் டிசிஆர் ஆல்பா அண்ட் பீட்டா. சரியா? இதுல பர்டிகுலரா ஹியூமன் பொறுத்தளவு குரோமோசோம் 14 வந்து ரெஸ்பான்சிபிள்னு சொல்றாங்க. ஓகே, அதுல பீட்டா செயின் லோக்கஸ் குரோமோசோம் 7 பீட்டா செயின் வந்து 7ல இருக்குமா. அதுல பேஜ் நம்பர் 54, 55ல அதுல நிறைய பேஜ் நம்பர் ஃபிகர் நம்பர் 8, 9, 10 அதெல்லாம் ஜீன் லெவல்ல சொல்லியிருப்பாங்க சார். அந்த அளவுக்குலாம் கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சும்மா ஓட ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும். சரியா? ஆன்டிஜன் ப்ராசஸிங் அண்ட் பிரசன்டேஷன்னா T cells will be recognized the antigen only in the form of process the similar antigen peptides fragmented bound into that major. இதுல கிளாஸ் 1 யூஸ் ஆகும், கிளாஸ் 2 யூஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. The role of accessory molecule of antigen recognition. Various accessory molecules is there. வேற என்ன accessory moleculeனா CD3 அது ஜிட்டா அப்படி நிறைய இருக்கு. ita peptide chains, CD4, CD8 cells, CD40 cells. Signal transductions play important role for that recognition and neutralization. சிக்னல் டிரான்ஸ்ஃபர் பண்றது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சிக்னலை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொடுக்குறது. மற்றதெல்லாம் அந்த பேராகிராஃப் சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா? அது மாதிரி கான்ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஆன்டிஜன் ரெகக்னிஷன், இந்த சிக்னல் டிரான்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சிக்னல் டிரான்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சோன்னா இட் ஆக்டிவேஷன் ஆஃப் த டி செல்ஸ் டு பைண்டிங் ஆஃப் ஆன்டிஜன். முதல் நார்மலா தான் இருக்கும். சிக்னல் டிரான்ஸ்ஃபர்னா அது ஒரு ஆக்டிவேட் ஆயிருமா. சரியா? ரைட். த அடிஷனல் மாலிகூல்ஸ் ஆர் நீடட் ஃபார் இட்ஸ் தட் ஆக்டிவேஷன். வேற என்ன அடிஷனல் மாலிகூல் தேவை? அந்த தீஸ் அடிஷனல் மாலிகூல் தான் நம்ம என்ன சொன்னோம், காஸ்டிமுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? the cell adherent molecules are constant in the signals. சில ஹெல்ப் பண்ணும், அவ்வளவுதான். மற்றபடி அதை சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். ரொம்ப ஒண்ணும் வேண்டாம். சிக்னல் டிரான்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த டி செல் ப்ராலிஃபிகேஷன். டி செல் ப்ராலிஃபிகேஷன், டி செல்ஸ் வந்து நிறைய மல்டிப்ளை பண்ணக்கூடியதான் அப்படி சொல்றோம். ஆக்டிவேஷன் ஆஃப் த மெச்சூர் CD4 cells, CD8 cells. It affect into the boundary of the receptor. CD8 cells will be triggered that interleukin. Okay, I mean high affinity of that receptor to induce the prolifications. அதுல நிறைய பேராவா இருக்கும் சார். அது அந்த 5வது பாயிண்ட்லாம் அதெல்லாம் ஒன்றும் ஒரு சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். 5வது பாயிண்ட், 6வது பாயிண்ட் அதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசா கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். பயாலஜிக்கல் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஆன்டிஜன் ரெகக்னிஷன்ஸ். சரியா? ஜஸ்ட் ஒரு தடவை அந்த 2 பக்கம் 58, 57 ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். ரொம்ப டீப்பு, அந்த அளவுக்குலாம் கொஸ்டின் வராது. சரியா? இருந்தாலும் அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன் போதும். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் தட் ஆன்டிஜன் ஆன்டிபாடி அதுல பர்டிகுலர் டி செல்லோடைய ரோல் அண்ட் பி செல்லோடைய ரோல் மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? ரைட். ஐ திங்க் 59 அடுத்தது 59ஆம் பக்கத்துல அதனோட விஷயங்கள் ஃபுல்லா ஒரு சம்மரி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ரைட். இது வரைக்கும் நான் ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் சார். ஒரு 59 பக்கம் இருக்கு பார்த்தீங்களா? இது வரைக்கும் ஒரு நான் டெஸ்ட் வைக்கிறேன். இந்த லிம்ஃபாய்டு ஆர்கனுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். சரியா? படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் சொல்றேன், இந்த கம்மிங் சண்டேல நெக்ஸ்ட் சண்டே வைக்கிற மாதிரி இருந்தா எந்த சிலபஸ் நான் சொல்லிடுறேன். பட் நடத்துற வரைக்கும் நீங்க என்ன செய்யணும், படிச்சுட்டே இருங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த வாரம் வந்து சைக்காலஜி கிளாஸ் எத்தனை கிளாஸ் சார் எடுக்கான்னு தெரியல. அது போக மீதி ஃபுல்லா நான் சப்ஜெக்ட் தான் எடுப்பேன். சரியா? இந்த சண்டே மட்டும் நான் சப்ஜெக்ட் கிளாஸ் சைக்காலஜி, அடுத்த சண்டே வந்து கண்டிப்பா இம்யூனாலஜி நான் எது வரைக்கும் நடத்துறேனோ அது வரைக்கும் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இந்த டி செல் ரெகக்னிஷன் அண்ட் பி செல் ரெகக்னிஷன் சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா சிலபஸ் இல்லாட்டாலும் இருந்து நீங்க ஜஸ்ட் நீங்க அதை பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா லிம்ஃபாய்டு ஆர்கன். எஸ் சார், CD மீன்ஸ் அந்த அப்ரிவியேஷன் வந்து கிளஸ்டர் ஆஃப் டிஃபரன்சியேஷனா சார்? ஆமா ஆமா. வேற ஏதாவது புக்ல இன்னொரு புக்ல வேற மாதிரி போட்டிருக்காங்களா? கிளஸ்டர் ஆஃப் டிஃபரன்சியேஷன். எனிஒன்? ஓகே, அதான் கரெக்ட். கிளஸ்டர் ஆஃப் டிஃபரன்சியேஷன் தான் CD4. CD4 CD8 அப்படின்னு சொன்னோம்னா ஒரு நோய் ஞாபகம் வரும். என்ன நோய் சொல்லுங்க? ஒரு டிசீஸ். எய்ட்ஸ். HIV. குட். தெரிஞ்சுக்கோங்க. இதுல டிஆர்பில கேட்ட கொஸ்டின் தான். எய்ட்ஸ்னு ஒரு டாபிக் ரொம்ப சொல்லுவாங்க, இருந்தாலும் பரவாயில்ல. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம உள்ள டாபிக் அப்படின்னு சொல்லும்போது லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். இது நம்ம சிலபஸ்ல உண்டு சார். ஸ்பெசிஃபிக்கா லிம்ஃபாய்டு ஆர்கன் உண்டு. இப்போ நம்ம சிலபஸ் திரும்போட நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி
அண்ட் இன்னர்ட் அண்ட் அக்யூட் இம்யூனிட்டி பார்த்தோம். அடுத்தது ஆன்டிஜன் பார்த்தோம், ஹாப்டன் பார்த்தோம். ஆன்டிஜன் டிட்டர்மினன்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தான் இவ்வளவு விளக்கம். ஓகே, ஸோ அட்ஜுவன்ட், இம்யூனோகுளோபின் மாலிகுல், அதில் ஆன்டிஜன் அல்லோ டைப் ஆஃப் அல்லோ டைப். ஆக்சுவலா அல்லோ டைப் வரைக்கும் தான் சார் நான் ஒரு டெஸ்ட் வைப்பேன் சார். சரியா, நீங்க சிலபஸ் பார்த்துக்கோங்க, அல்லோ டைப் வரைக்கும். அதுக்கடுத்து லிம்ஃபாய்டு ஆர்கன் இருக்கும். லிம்ஃபாய்டு ஆர்கன் நான் அடுத்த டெஸ்ட் அடுத்த கம்பைன் பண்ணி கூட நான் வைக்கிறேன் நான். லிம்ஃபாய்டு ஆர்கன், ஸோ அல்லோ டைப் வரைக்கும் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதுல வந்து இப்போ அல்லோ டைப்புக்கும் இப்போ நீங்க நடத்துனதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். ஆன்டிஜன் டிட்டர்மினன்ட் ஒரு டைட்டில் இருக்கும் சிலபஸ்ல. சரியா, அதுக்கு அடுத்து பி செல், டி செல், ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு ரிலேட்டடா தான் நான் இப்போ இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கேன். சரியா, ரைட். இப்போ அடுத்த டாபிக் நம்ம சிலபஸ்ல உள்ள டாபிக் என்னன்னா, பர்டிகுலரா லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ். ஒரு கொஸ்டின் வரும் சார் லிம்ஃபாய்டு ஆர்கன்ல, டிஆர்பில ஒரு கொஸ்டின் வரும். ஸோ வாட் இஸ் மீன் பை லிம்ஃபாய்டு ஆர்கன்? நிணநீர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம், முடிச்சுகள் சொல்லுவோம், நிணநீர் ஆர்கன் உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ லிம்ஃபாய்டு ஆர்கன்னா ஒரு காலத்துல ரெண்டு கொஸ்டின் படிச்சா போதும், ஒரு கொஸ்டின் வரும். என்னது? பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன் எது, செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன் எது, இதுதான். இப்பெல்லாம் கொஞ்சம் டீப்பா போயிட்டாங்க. இந்த 2 கொஸ்டின் படிச்சாலே ஒரு கொஸ்டின் வந்துடும். சரி, லிம்ஃபாய்டு ஆர்கன் ஜெனரலி இதுல வந்து போன் மேரோ, இந்த லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன் அண்ட் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன். ஜெனரலா சொன்னா போன் மேரோ, தைமஸ், பர்சா ஃபேப்ரிசிஸ், ஸ்பிளீன், லிம்ஃப் நோடு, மால்ட், கால்ட், பேர் பேச்சஸ், டான்சில், ஸ்கின்னு, இது எல்லாமே இதுல தான் வரும், லிம்ஃபாய்டு ஆர்கன்ல தான் வரும். இட்ஸ் a key component. இது எதுக்கு சார் இந்த லிம்ஃபாய்டு ஆர்கன்? இட்ஸ் a key component of B cell, T cell, NK cells, basophil, neutrophil, mast cells, macrophage, dendritic cells, antibody formation. இதுக்கு எல்லாமே ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் ஆன்டிபாடி. சாரி, இது லிம்ஃபாய்டு ஆர்கன். அதுல பேஜ் நம்பர் 60ல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கு பாருங்களேன். டயக்ராம் மீன்ஸ் சின்ன சும்மா சார்ட் மாதிரி. ஓகே, இந்த சார்ட் மட்டும் பாருங்க பேஜ் நம்பர் 60ல. பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன், செகண்டரி, நான் இங்க டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன், செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்க, ஃபுல்லா நடத்த டைம் இருக்காது. இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க, நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபுல்லா நடத்துறேன். ஃபர்ஸ்ட் பிரைமரி லிம்ஃப், வாட் ஆர் த பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன்? இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. தைமஸ், ரெண்டாவது வந்து போன் மேரோ. சரியா, இதான் பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன், தைமஸ் அண்ட் போன் மேரோ. சரியா, அந்த பேஜ் நம்பர் 60ல பாருங்க. தைமஸ், நான் சொல்ல அந்த பிக்சரை மட்டும், அந்த ஒரு சார்ட்டை மட்டும் பாருங்க. தைமஸ்க்கு அடுத்து பாருங்க என்ன இருக்கு பாருங்க. தைமஸ்ன்னு சொன்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? டி செல் ஞாபகம் வந்துடணும். தைமஸ். ஏன் சார் டி செல் பேர் வந்தது அப்படின்னு சொன்னா, டி மீன்ஸ் தைமஸ்னு அர்த்தம். அப்ப டி செல் எங்கேயா சார் உருவாகுது? டி செல் எங்க உருவாகும் சார் கேட்டா, அதுக்கு கீழே போன் மேரோன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, போன் மேரோ. இந்த போன் மேரோ தான் டி செல்ல உற்பத்தி செய்யும். நல்லா கவனிங்க. It will be synthesized in the T cell as well as B cell. T செல்லையும் B செல்லையும் சிந்தசைஸ் பண்றது யாருன்னு கேட்டா போன் மேரோ. நிறைய எக்ஸாம்பிள கேட்ட கொஸ்டின். ரொம்ப பேரு B செல் போன் மேரோன்னு எழுதிடுவாங்க. T செல் எதை எழுதிடுவாங்க தெரியுமா? தைமஸ் ஆப்ஷன் இருக்கும், எழுதிடுவாங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், இப்போ சிந்தசிஸ்னா நம்ம அது சொல்லிடுறோம். ஆனா மெச்சூர்னு ஒரு क्वेश्चन. T செல் மெச்சூர்னா வெயிட் சார், நான் கம்ப்ளீட் பண்ணல. இப்பதான் சொல்லிட்டே இருக்கேன். நான் கம்ப்ளீட் பண்ண பிறகு டவுட் கேளுங்க. சரியா சார்? ரைட். நீங்க சொன்ன அது அடுத்தது, அதான் அடுத்த பாயிண்ட், அதான் நான் சொல்ல வர்றேன் நான். அதாவது சிந்தசைஸ் வந்து எங்கன்னா போன் மேரோ. ஓகேவா? இந்த பி செல்ஸ், the bone marrow itself, it will be mature. போன் மேரோல இந்த இடத்துல போன் மேரோன்னு எதுன்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த இருக்கு பாத்தீங்களா, உள்ள எலும்பு மஜ்ஜை, தமிழ்ல சொன்னா எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா ஒரு டைட்டில் வரும்போது நான் டீட்டெயிலா சொல்றேன். சரியா? அப்ப பி செல் வந்து என்ன செய்யும்னா, சிந்தசைஸும் போன் மேரோ தான், மெச்சுரேஷனும் போன் மேரோ தான். தட்ஸ் வை தட் கெப்ட் த நேம் பி செல். பட் த டி செல், it synthesizes in bone marrow but mature in that thymus region. எங்க போய் மெச்சூர் ஆகும்னா தைமஸ்ல மெச்சூர் ஆகுதா, இது பேரு டி செல்னு வச்சிருக்கேன். இதான் சார் டவுட் கேட்டார். சரியா? அப்ப டி செல்ஸ் வந்து மெச்சூர் ஆகுறது தைமஸ், சிந்தசைஸ் வந்து தைமஸ் கிடையாது, போன் மேரோ தான். மறந்துடாதீங்க. கொஸ்டின் எப்படி கேட்கறது பொறுத்து ஆன்சர் மாறும். சிந்தசைஸ் வேற, சார் சொன்னார் பாத்தீங்களா, மெச்சுரேஷன் வேற. அது டி செல்ல நிறைய டைப் இருக்கு. அதான் பேஜ் நம்பர் 60ல பாருங்க. T helper cells, CD4.
டி சைட்டோடாக்சிக் செல்ஸ் CD8. சரி, இந்த கொஸ்டினோட ஒரு கொஸ்டின் வரலாம் சார். டி ஹெல்பர் செல்ஸ்னா CD4 ஞாபகம் வரணும். சைட்டோடாக்சிக்னா TCனா அது வந்து CD8 ஞாபகம் வரணும். சரியா? ரைட் சார். நான் கொஸ்டின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் டஃபா தான் கேட்பேன். நீங்க கொஸ்டின் ரொம்ப, அதாவது டஃப் மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட், நீங்க நிறைய ஸ்டேட்மெண்டா பார்த்திருப்பீங்க. இம்யூனாலஜில ஒரே ஒரு லைன் தான் கேட்பேன், உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ஒரு லைன் தான் இருக்கும் ஆன்சர். மெட்டீரியல தரவா ப்ரிப்பேர் பண்ணணும் சார். இல்லைன்னா இம்யூனாலஜில நீங்க ரொம்ப லோ மார்க் தான் எடுப்பீங்க. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். நல்ல மெட்டீரியல நான் சொல்ற ஏரியா, இந்த இடத்துல கொஸ்டின் வரும் அப்படின்னு சொன்னா அந்த ஏரியாவை நல்லா பார்த்துக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எந்தெந்த ஏரியால எப்படி கொஸ்டின் வருமோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல்லா ஏற்கனவே சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். நான் கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். கொஸ்டின் எங்க எப்படி எடுப்பாங்க, ஈவன் இந்த ஃபைனல் எக்ஸாம்ல எப்படி வரும், எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஸ்டெப் நிறைய விஷயங்கள் நாங்க சொல்ல முடியாது. சரியா? அது எல்லாமே உங்களுக்கு எப்படி கொண்டு வரணுமோ நான் கொண்டு வந்துருவேன். நான் சொல்றத கேட்டா வேலைக்கு போயிடலாம், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. கேட்கலன்னா நான் ஒண்ணுமே செய்ய முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ மெயினா வந்து இந்த டி செல் பி செல்ஸ் இதுக்கு ரிலேட்டடா அந்த CD8 CD4 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பி செல்ஸ் பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், போன் அவ்வளோ பிரைமரியில தைமஸ் முடிஞ்சு, பிரைமரியில அடுத்தது போன் மேரோ. போன் மேரோல பி செல் மட்டும் கிடையாது, போன் மேரோன்னா பி தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். பி செல்ஸ்லயே பாருங்க, பேஜ் நம்பர் 60 பாருங்க, அதுல நிறைய அதோடைய ரிலேட்டட்ஸ். பி இம்மெச்சூர் செல்ஸ், பில பாருங்க பிளாஸ்மா செல். இதுதான் டிஓல கேட்ட கொஸ்டின். பாருங்க, பிளாஸ்மா செல்க்கு நேரம் 6ஆம் மார்க் போட்டு என்ன போட்டிருக்காங்க பாத்தீங்களா, ஆன்டிபாடி. இப்போ பிளாஸ்மா செல்ஸ் சொல்லி சப்போஸ் பிளாஸ்மா செல் இல்ல ஆப்ஷன்னா நீங்க பி செல் எடுங்க, பி லிம்போசைட் எடுங்க. பிளாஸ்மா செல் இருந்தா அதான் நீங்க ஆப்ஷன் போடணும். சரியா? அது மெச்சூர் ஆகக்கூடியது. அடுத்தது ஆன்டிஜன் பிரசன்டிங் செல், இந்த ஏபிசி அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, இதுவும் போன் மேரோல இருந்து வரும் சார். டென்ட்ரிக் செல் டிசி, மேக்ரோஃபேஜ், இது எல்லாமே ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ல நடக்கக்கூடியதுதான். சரியா? பட் இதெல்லாம் நம்ம எந்த கேட்டகரியில வர்றோம்னா இது எல்லாமே செகண்டரியில வந்துடும். நம்ம பேசிக்கா போன் மேரோ, தைமஸ், இது பிரைமரி. இதுல என்கே செல்ஸ் கூட சொல்றோம் பாத்தீங்களா, நேச்சுரல் கில்லர் செல்ஸ், என்கே செல்ஸ். சரியா? அதுவும் நேச்சுரல் கில்லர் செல்ஸும் இதுக்கு போன் மேரோல வந்து நமக்கு கிடைக்கக்கூடியதான். அப்ப இதுல என்ன, இது வந்து பிரைமரி அப்படின்னு சொன்னா தைமஸ் அண்ட் போன் மேரோ சொல்லிட்டோம். செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் சொன்னா இதுல இந்த மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க, லிம்ப் நோட், ஸ்பிளின், நெக்ஸ்ட் பேர் பேச்சஸ், ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கும் பேர் பேச்சஸ். லிம்ப் நோட்ஸ், லிம்ப் நோடு வந்து நம்ம பாடி ஃபுல்லாவே இருக்கும் லிம்ப் நோடு. சரியா? அதை பத்தி நான் பின்னா டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்றேன், அதுக்கு உள்ள விஷயம். அப்ப பிரைமரி அண்ட் செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ், எதெல்லாம் பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன், எதெல்லாம் செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். எஸ், சொல்லுங்க சார். சார் இப்போ அந்த போன் செல்ஸ் ஜெர்மினல் சென்டர்னு இருக்கு இல்லைங்க சார், அதுல 3 இதுல B+, B3+, B3+, 2+ ஏதாவது மீனிங் இருக்கா சார்? இல்ல அது வந்து இப்போ ஒரு பிளஸ் காலேஜ்ல கிரேடு வாங்குறோம்ல அந்த மாதிரி தான் சார், வேற ஒன்றும் கிடையாது இதெல்லாம். சரியா? அதாவது A1னா A1+, A2+ சொல்லுவாங்கல்ல, காலேஜ்ல கிரேடு வாங்குறோம்ல அந்த மாதிரி. அதாவது பி செல்ல இத்தனை டைப்ஸ் இருக்கு. அது இம்மெச்சூர்னா அப்பதான் ஃபார்ம் ஆயிருக்கு, அதான் ஒரு B+ன்னு சொல்றோம். அதுல B++ அப்படின்னு 2 கேட்டகரி இருக்குது. அது மெச்சூர் ஆயிடுச்சு. 2+ வந்தா சும்மா உங்களுக்கு ஒரு 2 இடத்துல ஏதாவது ஒரு டிஸ்டிங்யூஷ் பண்ணணும்ல, இம்மெச்சூர் செல்ஸ் மெச்சூர் செல்ஸ் டிஸ்டிங்யூஷ் பண்றதுக்காக ஒரு பிளஸ் கூட்டிட்டே போறோம், வேற ஒண்ணும் கிடையாது சார். அதுல ரொம்ப பக்காவா அந்த மெச்சூர் பி செல்ஸ்ல இருந்து திரும்ப பக்காவா தான் நம்ம என்ன ஃபார்ம் ஆகும் நான் சொன்ன பாத்தீங்களா, பிளாஸ்மா செல் சிந்தசிஸ் ஆகும். அதுல இருந்து ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் கூட ஒரு பிளஸ் அங்க போட்டுருக்கு, வேற ஒண்ணும் அதுல பிளஸ் கிடையாது சார். சரி, ரைட். சோ இதுல சார் இன்டர்ஃபெரான் இன்டர்லூக்கின் இது எது ரிலேட்டட் ஆகும்? இன்டர்லூக்கிங் இன்டர்ஃபெரானா? எஸ் சார். ஆமா சார், அதுல நீ தான் சார் நடத்துவேன். நீ நடத்தவே ஆரம்பிக்கல, தனி டாபிக் சார் அதெல்லாம். சரியா? இன்னைக்கு இந்த ரிவிஷனோட ஒரு கொஸ்டின், இன்டர்ஃபெரான்ல ஒரு கொஸ்டின் ரிவிஷன் டெஸ்ட் போன சண்டே நடந்தது. சரியா? போட்டு அது 2 ஆப்ஷன் வர்ற மாதிரி இருக்கும். சரி, நான் சொல்றேன், அந்த இன்டர்ஃபெரான் வரும்போது நான் சொல்றேன் நான். சரியா? ரைட். அது வந்து சைட்டோகைனின் இருந்தாலும் சொல்றேன், நான் முன்னாடியே வந்த போர்ஷன் தான் அது. இன்டர்ஃபெரான் வந்து என்ன பேரியர் அப்படின்னா நான் ஒரு டெஸ்ட்ல கேட்டிருந்தேன். சரியா? என்ன இதுல வரும்னா,
பிசியாலஜிக்கல் பேரியர்ல வரும். நீங்க ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்ல ஃபர்ஸ்ட் ஏரியா ஒரு ஃபர்ஸ்ட் 5 பக்கம் இல்ல 6 பக்கம் 10 பக்கத்துக்குள்ள அது இருக்கும் பாருங்க. பிசியாலஜிக்கல் பேரியர் 12th புக்ல கூட இருக்குது. பட் நல்ல டீப்பா ரெஃபரன்ஸ் புக் எல்லாம் எடுத்து பார்த்தா அது சைட்டோடாக்ஸ் பேரியர் அந்த அந்த இதுக்கு போயிடறாங்க. சரியா? ஸோ பிசியாலஜிக்கல் விட கொஞ்சம் அட்வான்ஸ். நானும் 2 ஆப்ஷன் கொடுத்திருந்தவாக அது 2வே எழுதியிருந்தாங்க. பரவாயில்ல, 2மே ஆக்சுவலா கரெக்டா தான் வரும். பட் ஜென்ரலா சொன்னா பிசியாலஜிக்கல் பேரியர் தான் இன்டர்ஃபிரான். இட்ஸ் ஆன்டி வைரல் புரோட்டீன். அது வைரஸை கில் பண்ணக்கூடிய ஒரு ஒரு வேதி பொருள் சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ஆன்டிபாடின்னு நம்ம சொல்லலாம். இது இன்டர்ஃபிரான். அதுவும் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. நான் அது தனியா டாபிக்கே இருக்கு, இன்டர்லூக்கிங், இன்டர்ஃபிரான். அப்ப ரொம்ப டீட்டெயிலாவும் நான் சொல்றேன் சார். சரியா? ரைட். ஸோ அடாப்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் in record that antigen presenting cells. அது antigen present macrophages, dendritic cells, B cells, T cells will be gathered to detect that antigen to secrete the lymphoid organ. Lymphoid organ எதுக்கு சார் நம்ம பாடியில இருக்குது? What's the role? What's the function அப்படி கேட்டா, to provide the suitable and optimum environment for the proliferation and maturation of lymphocyte. நம்ம பாடியில மெயினா 2 முக்கியமான செல், ஒன்னு வந்து டி செல், இன்னொன்னு பி செல். இந்த 2 செல்ல வந்து பக்காவா ஒரு மல்டிபிளிகேஷன் நடக்கிறதுக்கும் மெச்சுரேஷன் நடக்கிறதுக்கும் இந்த லிம்பாய்டு ஆர்கன் ரொம்ப 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 அவசியம். சரியா? அண்ட் டு ட்ரைன் அவுட் அண்ட் டு கலெக்ட் தட் வெரைட்டி ஆஃப் ஆன்டிஜன்ஸ் as well as pathogens or pathogen, not as well as or pathogen. ஒரு பேத்தோஜனோ ஒரு ஆன்டிஜனோ உள்ள வந்தா அதை ஃபுல்லா இது கலெக்ட் பண்ணி வெளியே ஏத்துறது அதோட லிம்பாய்டு ஆர்கனோட முக்கியமான ரோல். சரியா? இல்லைன்னா டிஸ்போஸ் டு தட் எஃபெக்டார் டு காம்பனன்ட்ஸ் ஆஃப் தட் இம்யூன் சிஸ்டம்ஸ் அண்ட் எலிமினேட் தட் ஆன்டிஜன்ஸ் ஆர் ஆன்டிஜன் பியரிங் த பேத்தோஜன்ஸ். அதை ஃபுல்லா எப்படி வெளியேற்றுறது? இம்யூன் சிஸ்டத்துக்கு பிரைமரி அண்ட் செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் இல்லைன்னா இம்யூன் சிஸ்டமே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ லிம்பாய்டு ஆர்கன்ல மெயினா ஸ்டடி அபவுட் த லிம்பாய்டு ஆர்கன், த இயர்லி லிம்போசைட் ப்ரொடக்ஷன், ஹெமட்டோபயாட்டிக் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வேரியஸ் லிம்பாய்டு ஆர்கன்ஸ். இந்த 3 டாபிக் தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலா லிம்பாய்டு ஆர்கன்ல பார்க்க போறோம். சரியா? பட் நம்ம சிலபஸ் பொறுத்தளவு அதுல ஸ்டெம் செல்ஸ் அந்த மாதிரிலாம் யூஜில கூட உண்டு, இது பிஜில அந்த அளவுக்கு கொடுக்கல. சரியா? ஸோ கொஞ்சம் காலேஜ் லெக்சரர் சிலபஸ் வரும் சார் இந்த பிஜில, கேள்விப்பட்டேன். ஓகே, கேள்விப்பட்டது சொல்றேன். காலேஜ் லெக்சர் சிலபஸா கொஞ்சம், ஆனா கொஞ்சம் ஹெவியா தான் சார் வர வாய்ப்பு இருக்கு. நான் போய் சொல்லிடுறேன், கொஞ்சம் ஹெவி பண்ணியிருக்காங்க. எவ்வளவு ஹெவி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போதைக்கு நம்ம இருக்கிற சிலபஸ் இப்ப ஒன்னும் இல்லை, இம்யூனாலஜி அப்படின்னு சொன்னா இதை தாண்டி அதான் நான் மேக்சிமம் நான் எப்பவுமே வந்து என்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும் நடத்த மாட்டேன். அதுக்கு ரிலேட்டடா என்னென்ன இருக்குதோ அதை ஃபுல்லாவே சொல்லிடுவேன். அப்போ இப்ப ஸ்டெம் செல்ஸ் ரிலேட்டடாவும் சொல்லுவேன். அப்போது என்ன டாபிக் இன்க்ளூட் பண்ணாலும் நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். அதுக்கு தனியா நான் மெட்டீரியல் கொடுப்பேன், தனியா கிளாஸ் எடுப்பேன். நீங்க 1% கூட அதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். இப்போதைக்கு நான் என்ன கொடுத்தேன், என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை மட்டும் படிங்க. இது மாறணும், கண்டிப்பா சிலபஸ் மாறணும்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் மத்த சென்டர்காரங்களோ இல்ல வெளியே படிக்கிறவங்களோ அவுட் ஆவாங்க, நம்ம டாப்பு போயிடலாம், சந்தேகமே கிடையாது. சரியா? என்னென்ன புக்கோ எவ்வளவு புக்கையும் அமேசான், கூகுள், டெல்லியில சில ஸ்பெசிபிக்கா சில பப்ளிகேஷன்ல நேரடியா பேசி புக்கை ஃபுல்லா ஆல்மோஸ்ட் வாங்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் வாங்க வேண்டி இருக்கு. சரியா? அப்போ நம்ம மெட்டீரியலை தாண்டி அந்த புக்ல என்ன இருக்கோ அது ஃபுல்லா உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில நான் கொடுத்துருவேன் சார். இதுதான் சார் என் சீக்ரெட். அதே ஓப்பனா சொல்லிட்டேன். இப்ப அடுத்து நான் என்ன செய்வேன், ரிவிஷன்ல என்ன செய்வேன் அப்படின்னா இதான் நான் செய்ய போறேன். சரியா? ஏன்னா என்னென்னு தெரிஞ்சு போச்சு. அந்த புக்கை ஃபுல்லா ஆர்டர் பண்ணியாச்சு. சிலது வந்துட்டு இருக்கு, சிலது வந்துருச்சு, சிலது ஆர்டர் போட்டிருக்கேன், சிலது புக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஆதர் ஸ்பெசிபிக்கா சில ஆதர்லாம் தேடிட்டு இருக்கேன். அந்த ஆதர்லாம் கிடைக்க மாட்டேங்குது. கூகுள்லயும் கிடைக்கல, சாரி கூகுள் கிடையாது, இது அமேசானும் கிடைக்கல, பிளிப்கார்ட்டும் கிடைக்கல. கூகுள்ல சர்ச் பண்ணா ஹிந்தியில பேசுறான், ஹிந்தி எனக்கு தெரியாது. அப்புறம் இங்கிலீஷ்ல பேசுனா அவனுக்கு இங்கிலீஷ் சரியா தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி என்ன தேவை 2 பேசி ஒரு சில முக்கியமான டெல்லியில ஒரு 2-3 புக் ஸ்டால் நம்பரை கலெக்ட் பண்ணி அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பர்டிகுலரா எனக்கு இந்த ஆதர், இந்த புக்கு, இந்த டைட்டில் வேணும் அப்படிலாம் பேசிட்டு இருக்கேன். சரியா? இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நான் வந்து உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நம்ம மெட்டீரியலை தாண்டி ஒரு கொஸ்டின் கூட வெளியே வரப்போகக்கூடாது. அப்ப அந்த ரெஃபரன்ஸ் புக்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டிஜன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ரெஃபரன்ஸ் புக்ல வேற நான் என்னுடைய ரோல் என்ன,
அந்த ஆன்டிஜனை பத்தி அந்த புக்ல என்ன கொடுத்துருக்காங்க நான் படிப்பேன். எல்லாத்தையும் கொடுத்தா நீங்க பயந்து ஓடிடுவீங்க. இப்பயே இந்த மெட்டீரியல் பார்த்து பயந்து ஓடிடுவீங்க. அப்ப ஒரு ஆன்டிஜனை ஃபுல்லா ரீட் பண்ணுவேன். நம்ம மெட்டீரியல் தாண்டி அங்க என்ன விஷயம் இருக்கு அதை மட்டும் உங்களுக்கு எப்படி கொண்டு வரணுமோ நான் கொண்டு வந்துடுவேன் உங்க கைக்கு. அது டெஸ்ட் கொஸ்டினாவோ இல்லைன்னா இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணும் போதோ எப்படியாவது எக்ஸாம் முன்னாடி கொண்டு வந்துடுவேன் சார். இதுதான் சார் என்னுடைய ஃபியூச்சர் பிளான். நான் ஓப்பனா சொல்லிடுறேன். அப்போ ரிசல்ட் நம்ம 100% எத்தனை போஸ்ட் வருதோ அவ்வளவு சூர்யா தான். நீங்க இதுல பாஸ் பண்ணலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னும் ஒண்ணு சொல்றேன், காலேஜ் லெக்சரர் நிறைய அட்மிஷனுக்கு எனக்கு கால் வருது சார். ஓப்பனா சொல்றேன் சார். பணம் சம்பாதிக்கலாம் வச்சுக்கோமே, ஒரு பேட்ச் போட்டா அவ்வளவு பேர் வருவாங்க சார். எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜி மட்டும் தான் இப்போ கான்சென்ட் பண்றேன். காலேஜ் லெக்சர் இப்போ நான் அட்மிஷன் போடுறேன்னு சொன்னாவே அவ்வளவு பேர் வருவாங்க. ஆனா நான் வந்து அட்மிஷன் போடலன்னே சொல்லிட்டேன் நான். சரியா, அது நிறைய விஷயங்கள் இருக்குது, அது இங்க சொல்ல முடியாது. பட் இதுல எனிவே நான் பிஜி தான் மெயினா இப்ப நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு போஸ்ட் வருதோ அவ்வளவு போஸ்ட் நம்ம அள்ளணும்னு சொல்லிதான். ஸோ அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என்கிட்ட நீங்க பாஸ் பண்ணாலும் எங்க போனாலும் உங்களால பாஸ் பண்ண முடியாது. அதுதான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் தான். தயவு செய்து படிங்க. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ லிம்ஃபாய்டு ஆர்கனோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துருக்கோம். இதுல ஒரு 3 டைட்டில் பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. சரியா, எக்ஸிட் ஆக வேண்டாம், ஒரு நிமிஷம் இருங்க. டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இதோடைய கண்டினியூஷன் நம்ம பண்ணுவோம். சரியா, லிம்ஃபாய்டு ஆர்கன், அதுக்கு ஆர்கன் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் எல்லாம். தேங்க்யூ.